ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே. நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாயல்லவா? ஒரு விதையை விதைத்துவிட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும். அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும், காய்க்கும். ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா, வளர்கிறதா என்று பார்ப்பதைப் போல உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும். அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும். அது உன் வினை தீரும் காலம். அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே. உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். புரிகிறதா? மாற்றம் உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் என் குழந்தையே. அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு என் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலை தள்ளி தலை தோங்கும். என்னுடைய பிள்ளைகளை நான் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை என்றுமே கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் நிழலாக நான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன்னுடைய எந்தெந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நான் குறிப்பாக உணர்த்தினேனோ அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக இனி அடுத்தடுத்து நிறைவேறும். உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்து அதை நீ ஏற்றும் கொண்டு விட்டாய். நீ புரிந்து கொண்டாய் நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லது என்று. நிச்சயமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சியோடு இரு. உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக நீ அனுபவிக்க இருக்கிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை பெறப் போகிறாய். உன் பொறுமையும் நம்பிக்கையும் என் திருமுன்னர் மதிக்கப்பட போகிறது. நான் பலனோடு வருகிறேன். அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள். இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னோடு எப்போதும் பத்திரமாக இருக்கட்டும். இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே. ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்காதே. அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே. நீ அங்கு ஓடி இருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும். காரணம் உன் கூடவே நான் தானே இருக்கிறேன். உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது குழந்தையே. உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது. கவலைப்படாதே. நான் உன்னோடு என்றும் என்றென்றும் இருப்பேன். உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த அகில உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலைப்பளு, மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே. எப்போதும் உன் விருப்பம் போல செய். உரிமையோடு என்னை வணங்கி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எந்த வதையையும் தாங்கிக் கொள்வேன். உன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு இருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் கழுவி கொண்டு இருக்கிறேன். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன். விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கின்றேன். உன் பிரச்சனைகளை முழுமையாக நான் தீர்த்து வைப்பேன்.
உன்னை விட உன் பிரச்சனைகளைப் பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை. அவன் நிச்சயம் உன்னை காப்பான். உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என் குழந்தையே. நான் ஒருபோதும் உன்னை கவலைப்படு, அழுது புலம்பு என்று கூறவில்லை. நான் கூறியதையெல்லாம் என்னை நம்பு, பொறுமையாக இரு, உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான். இதை நீ கடைபிடித்தாலே போதும். பாதி துன்பம் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். நான் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது. நல்ல வாழ்க்கை வேண்டும் என நீ கேட்டால் அதை அப்படியே நான் நிறைவேற்றி தருவேன். ஆனால் நீ நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறாய். அதனால்தான் உன்னால் என் காரியம் தடைப்பட்டு போகிறது. விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும். பொறுமையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் சுமக்க நான் காத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம், உன் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக நான் விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் வீணாக அழுகிறாய்? அழுதது போதும். எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை உதவி செய். உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே. உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய். நமக்கு என்று ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான், திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய். அதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ சிரி, அழு, வருத்தப்படு, உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களை பற்றி யோசிக்காதே. உன் கோபம் நியாயமானதுதான். ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே. அது உன்னையும் உன் நிம்மதி, சிரிப்பு, சந்தோஷத்தையும் துளைத்துவிடும். உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டாயல்லவா? இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான். நேற்றே என்னை நீ உணர உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். உன் வாழ்வைச் சுற்றி நான் இருப்பதை பல இடங்களில் நீ உணர்ந்தாயல்லவா? இந்த வாரத்தை நீ புது சக்தியோடு தொடங்கு. நம்பிக்கை தந்துள்ளேன் உனக்கு. எதை கண்டு மஞ்சாமல் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அதை ஞானத்தால் வெல்ல பயிற்சி செய். இந்த முறை பிரச்சனையை நீ சரியாக கையாள பழகி கொண்டால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். நீ எதிர்கொள்ள முடியாத சூழலில் நான் உனக்காக வருவேன். அவ்வப்போது நீ தளர்ந்து போவதை தடுக்கும் விதமாக உன் முன்னே என் சின்னங்கள் தென்படும். மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நடத்தி தரப்போகிறேன் குழந்தையே. அதனால்தான் இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன். நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. நிகழ்காலமே நாம் கைகளில் இருக்கிறது. லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம். ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்து போவான். ஒரு மன்னன் தவறு செய்தால் அவனுக்கு கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள். அதனால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவனாவான். ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவனாவான். தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனும் ஆவான்.
அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது. அதனால் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். பசுங்கன்று 1000 பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை பின்தொடரும். அதே போல கெட்டவன் கெட்டவர்களோடும் நல்லவன் நல்ல நண்பர்களோடும் செல்கின்றான். இந்த உலகில் 3 ரத்தினங்கள் உள்ளது: உணவு, நீர், இன்சொல். வெறும் கற்களான முத்து, பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்று கூறுவர். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகின்றோம். நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகிறது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். உன்னோடு நான் இருக்கின்றேன். உன் பிரார்த்தனை கேட்கப்பட்டுவிட்டது. உனக்கான காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதற்கான சோதனையையும் தருவேன். உன் மன வலிமையை சோதித்து உனக்காக நான் தருபவை உன் வாழ்வில் நிரந்தரமானதாக இருக்கும். இதை நீ கேட்ட 24 மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும். இதை நீ இப்போது நம்ப மறுப்பாய். ஆனால் நடந்த பிறகு உடனே நீ எனக்கு நன்றி கூறுவாய். உன்னை தொடரும் துயரங்கள் அனைத்தும் இன்றோடு விலகப் போகிறது. உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். இன்று இரவோடு உன் துன்பங்கள் அனைத்தும் முடியப் போகிறது குழந்தையே. நாளை முதல் ஆனந்த வாழ்வை நீ ஏற்கப் போகிறாய். உன்னோடு நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு? என்னை அலை. கனப்பொழுதில் உன்னை காத்தருள்வேன். நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே குழந்தையே. உன்னோடு என்றுமே நான் இருப்பேன். உன் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கின்றேன். நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய். அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன். நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடி இருந்ததை பார்த்து பூரித்து போய் பார்த்து கொண்டு இருந்தேன். உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ உணர்ந்தாயல்லவா? என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது நான் இந்த உலகத்தையே மறக்கின்றேன். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது. நீ பயப்படாதே. வார்த்தைகளில் எப்படி என் தந்தைக்கு நன்றி சொல்வது என்று உன் பரவசமான மனநிலை, உன் அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. என் கருவில் நான் சுமக்கும் என் உயிரில் பாதியானாலும் என் உயிராய் தந்தைக்கு இருக்கும் குழந்தை நீதான். என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு. நீ நன்றாக வாழ்வாய். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து என்றும் உன்னை அரவணைப்பேன் என் குழந்தையே. யார் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் மன்னித்து விடு, மறந்து விடு. உன் நல்ல குணத்திற்கு எந்த குறையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது. காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது. இன்றிலிருந்து 1 மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும். நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து. நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும். தடைகள் அகலும். புது வழிகள் பிறக்கும். உடனே இந்த பதிவினை நீ 9 பேருக்கு பகிர்ந்துவிடு. சற்று நேரத்தில் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும். உன் மனம் எப்போதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை. வாழ்தல் என்பதே இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்தே உள்ளது. நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமானால் சிலவற்றை நீ பின்பற்றத்தான் வேண்டும். உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் நீ காட்டிக்கொள்ளாதே. அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்து கொள். ஏனென்றால் எந்த சூழ்நிலையானாலும் அதை கையாள தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது. உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும், ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி உனக்கு வேண்டும் என்றால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, சூழ்நிலைகளை அணுகும் முறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஏனென்றால் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் என் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. கவலைப்படாதே என் தங்கமே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும்.
உன் தந்தையான நான் மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் என் தங்கமே. கொஞ்சம் நீ பொறுமையாக மட்டும் இரு. அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் கொடுப்பேன். நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ, அப்பா எனக்கு நிம்மதி இல்லை, சரியாக சாப்பிட முடியவில்லை, கழுத்தை நெரிக்கும் கடன்கள், எனக்கு நிறைய பணம் வேண்டும், நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும், சொல்லுங்கள் அப்பா, இது உன் கோரிக்கைகள் அல்லவா? உனக்கு செய்யாமல் உன் தந்தையான நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள், அகந்தைகள், மமதைகள், ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்து விட்டு வா. அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய். அதற்காக என்னை நீ பரீட்சித்து பார்க்கிறாயா? நான் பாரபட்சமின்றி செய்பவன். யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன். அனைவரும் என் பிள்ளைகள். உன் கர்ம பலன் உன்னை இப்படி பேச வைக்கிறது. ஆனால் அதற்காக நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். ஆசைகளை தவிர்த்து விடு. உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும். எதற்குமே உனக்கு நம்பிக்கை வேண்டும். எதையும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் அதே போல உனக்கு தைரியம் வேண்டும். அதற்கான வழிவகையை உன் தந்தையான நான் செய்வேன். உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன். இனி உன்னை விட்டு உன் தந்தையான நான் எங்கும் போக மாட்டேன். இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் என் குழந்தையே. முக்காலமும் நான் உனக்காக நிற்பேன். உனக்கு துணையாக நிற்பேன். என்மேல் நம்பிக்கை கொள். உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் உன் கண்களை நீ கலங்க வைக்காதே. நான் உன்னோடு இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்கப் போவது இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே குழந்தையே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு கொடுத்து அழகு பார்க்காமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன்? வேண்டியதை எடுத்துச் செல். என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கும். உன் துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது என் குழந்தையே. நிம்மதியாக இரு. மகிழ்ச்சியாகவும் இரு. உன் கர்ம பலன்கள் ஒவ்வொன்றாக விலகப் போகிறது. வாழ்க்கையில் பெயர், புகழ், பெரும் செல்வந்தர்களின் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக திகழப் போகிறாய். மற்றவர் மத்தியில் நீ உயரப் போகின்றாய். உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான். சோதனைகள் என்பது எல்லோருக்கும் வரும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் நான் என் பக்தரை அந்த சோதனையான நேரத்திலும் மிக சுலபமாக காப்பாற்றி விடுவேன். எப்படி என்றால், தேர்வு கடினமாக இருக்கிறது, கேள்வி எதுவும் தெரியவில்லை என தவிக்கும் மாணவரிடம் புத்தகத்தை தந்து கேள்விக்கான பதிலையும் எடுத்து கொடுத்து எழுதச் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என் செயலும் இருக்கும். எல்லா கஷ்டமும் ஒரு நாள் முடிந்துவிடும் என்பதால் எந்த சூழலிலும் தவறான வழிக்கு போகக்கூடாது. இதை நான் விரும்புவது இல்லை. நேர்வழியில் போ. அங்கே நான் நிறைய வைத்துக்கொண்டு உனக்காக காத்திருப்பேன் என்பது அனுபவ உண்மை. உன்னுடைய கண்ணீரும் நேர்மையும் என்றும் வீண் போகாது என் குழந்தையே. உன் கண்ணீருக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். நேர்மையை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே. ஆனால் அவ்வப்போது மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது. மனம் கடந்த கால பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது. அதனால் குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு. முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே வா. அருகில் உள்ள கடைவீதிக்கு சென்று வா. எப்போதும் என்னை நினைவில் வை. உன் மனதை சாந்தப்படுத்தி உன்னை துன்பங்களிலிருந்து உன் தந்தையான நான் காப்பேன். உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை நான் உணர வைப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என் முகத்தை நீ பார்க்கும்போது உன் மனதில் ஒரு நம்பிக்கை வரும் அல்லவா? அந்த நம்பிக்கைதான் உனக்கு எல்லாமே கை கொடுக்கப் போகிறது. இன்று உன்னுடைய பிரார்த்தனைகளை உன் தந்தையான நான் என் மனதார ஏற்றுக்கொண்டேன். உன் பிரார்த்தனைக்கான பலனை நீ விரைவில் அடைவாய்.